இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹாலிவுட்லேயே மிக பிரபலமான டைரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சன் டைரக்ட் பண்ணி லியனார்டோ டிகார்பியோ ஹீரோவாக நடித்து ஷான் பீன் வில்லனாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட பேர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் இவங்க வேலை என்னன்னா, ஃப்ரெஞ்ச் 75 அப்படிங்கிற போராட்ட குழுவில் இவங்க போராடி அமெரிக்காவில் இருக்கிற அகதிகளை அந்த நாட்டு இராணுவத்துக்கிட்ட இருந்து போராடி மீட்டு அவங்கள சேஃப்டி பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் ஹீரோவோடவே வேகமாக இருக்காங்க, வன்முறையிலையும் சரி மற்ற எல்லா விஷயத்துலையும் சரி. ஹீரோயினோட போராட்டத்தோட வேகம் ஜாஸ்தியாக எல்லை மீறி போக ஒரு நாள் போராடிக்கிட்டு இருக்கும்போது சும்மா டெண்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை எழுப்பி ஹராஸ் பண்ணுறாங்க. அதனால் அவர் அந்த ஹீரோயின் மேலே ஈர்க்கப்படுறாரு. சரி, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின்கிட்ட, இனிமேட்டு நம்மளோட போராட்டங்கள்லாம் கைவிட்டு நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின், நான் போராடுவேன், அதாவது எனக்கு போராட்டம் தான் முக்கியம், குடும்பம்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் போராட்டத்தில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பும்போது ஒரு நாள் போராடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட ஹீரோயின் மாட்டுறாங்க. சும்மா இருப்பார் அந்த ஆஃபீஸர், நான் உன்னை கைதெல்லாம் பண்ண மாட்டேம்மா, நீ என் கூட இருந்துரு அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு போய் அதில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த அம்மா காணோம். அந்த அம்மா எழுதி வச்ச லெட்டர் மட்டும்தான் ஒன்று இருக்குது. அதில் இவரை பற்றி மோசமாக கெட்ட வார்த்தைகளை எழுதி அந்த அம்மா எழுதி வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு மாயமாக மறைஞ்சிடுறாங்க. சரி, இப்படியே படம் நகருது. ஆஃப்டர் 16 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு போடுறாங்க. 16 வருஷம் கழித்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ குடிக்கு அடிமையாகிட்டார், ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கார். தன்னோட பொண்ணும் வளர்ந்துருது. அவர் ஹீரோ எப்பயுமே ஒரு பயத்திலே இருக்கார். ஏன்னா எப்போ வேணாலும் நம்மளை மிலிட்ரியோ போலீஸோ தேடி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அந்த பயத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் அமெரிக்க கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் 75 போராட்ட குழுவோட அராஜகம் அக்கிரமம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவங்களை இதுக்கு மேலே வளர விடக்கூடாது அப்படின்ட்டு இவங்களை அடித்து ஒடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த பொறுப்பை அதே மிலிட்ரி ஆஃபீஸர் அவரை மேஜராக ப்ரமோட் பண்ணி அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை அவமானப்படுத்தின அந்த ஹீரோயின் ஃபேமிலியை தேடுறாரு. இந்த தகவல் ஃப்ரெஞ்ச் 75 குழுவிலேருந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்களை தேடி வராங்க, நீங்களும் உங்கள் பொண்ணு சேஃப்டி ஆகிக்கோங்க அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, நான் எங்கே போகட்டும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப நாளாக இந்த குழுவில் இல்லை, அதனால் எனக்கு எங்கே போகிறது, நான் ப்ரெசண்ட்டாக ஆக்டிவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நம்ம குழுவோட பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். பாஸ்வேர்டு எனக்கு மறந்துருச்சு, ஏன்னா நான் 16 வருஷமாக நான் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு எனக்கு அந்தளவுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி ஃபோனில் எனக்கு பாஸ்வேர்டெலாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லியே ஆகணும்னு திட்டுறாரு. அவர் பாஸ்வேர்டு வேணுங்கிறாரு. ரொம்ப ஜாலியாக அதாவது ரொம்ப காமெடியாகவும் பேசுகிறாங்க, சீரியஸாகவும் பேசுகிறாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. அந்த காமெடி டிகார்பியோவை தவிர யாராலையுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ அவங்க கான்வர்சேஷன் ஃபோனில் போயிட்டு இருக்க போலீஸ் வந்துடுறாங்க ஹீரோ வீட்டுக்கு. உடனே ஹீரோ எப்படியோ அந்த போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி தப்பிச்சிடறாரு. அவங்க போலீஸ் வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவோட பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போயிருப்பான். சரி, எப்படியும் மேஜர் நம்ம பொண்ணையும் பிடிச்சிருவான் அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியும். அதனால பொண்ணை தேடுறாரு. அந்த பொண்ணை ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் 75 குழுவில் இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோவோட பொண்ணை காப்பாற்றி அவங்களோட இடத்துல கொண்டு போய் சேஃப்டியாக வச்சிடறாங்க. இப்போ ஹீரோ பொண்ணை தேடுறாரு, மேஜரும் அந்த பொண்ணை தேடுறாரு. ஹீரோ மேஜர் தன்னோட பொண்ணை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கவனமாக ரொம்ப வேகமாக தேடுறாரு, ரொம்ப தவிப்பார். அதாவது ஹீரோ பட்ட தவிப்பு இவ்வளோதான் கிடையாது, அது டிகார்பியோவோட தான் பண்ண முடியும். அவர் சூப்பரான நடிகர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் ஹீரோ பொண்ணை வெறிகொண்டு தேடுறாரு, வில்லனும் தேடுறாரு. ஒரு கட்டத்தில் வில்லன் கிட்ட அந்த பொண்ணு மாட்டிடுது. மாட்டி எப்படி தப்பிக்குது, கடைசியாக இந்த ஹீரோவோட அப்பாவோட அந்த பொண்ணு சேர்ந்தாளா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை ஒன்லைன் நார்மலாக இருந்தாலும் அவங்க எடுத்த விதம், அந்த டைரக்டர் ஏற்கனவே கண்டென்ட்டில் பிச்சு உதாரண டைரக்டர், நடிப்பில் டிகார்பியோவும் சூப்பராக நடிப்பார். 2 பேருமே அசத்தி இருக்கிறாங்க.
கேமரா ஒர்க் ஆகட்டும், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், எல்லா கேரக்டரைசேஷனும் அவ்வளோ அழகாக பொருந்திருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது வெளியே. இது ஒரு சில நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ புரியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப அட்டகாசமாக எடுத்திருக்காங்க. அருமையான கதை. இதுக்கு நாம் கொடுக்குற மார்க் வந்து 100க்கு 75.